ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 பார்த்தீங்கன்னா வழங்க போகிறாங்க. இது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த 1000 யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, 5/1/2024 அன்றைக்கி தான் அந்த ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமையில் ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நன்னாள் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனிதகுலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக தமிழாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2/1/2024 அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவன பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் பார்த்தா வழங்க போகிறாங்க. இந்த 1000 ரூபாய் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, ஸோ நீங்கள் அந்த பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கிடைக்க போகுது. ஸோ பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்கவங்க, பிஹெச்ஹெச் ஏஒய் கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்க போகுது. ஸோ மீதி இருக்கவங்களுக்கு பார்த்தா கிடைக்காது. நீங்கள் பார்த்தா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, இல்லை பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி சர்க்கரை அட்டை வச்சுருக்கவங்க, பண்டகமெல்லாம் அட்டை வச்சுருக்கீங்க, உங்களுக்கும் கிடைக்காது. நீங்கள் ஒன்லி அரிசி அட்டை வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூடவே உங்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குறாங்க. ஸோ இலவச வேட்டி சேலையை பொறுத்தவரைக்கும் பென்ஷன் வாங்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு எல்லாமே பார்த்தா வழங்கப்படுற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷன்னா, அதாவது மகளிர் உரிமை தொகை இருக்குது பாருங்கள். இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி வழங்குவாங்க. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்னாடியே வழங்குறாங்க. இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது வரும் 10ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 1,10,00,000 பேருக்கு வங்கி கணக்கு செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் முன்கூட்டியே பார்த்தா வங்கி கணக்கு செலுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கான 1000 ரூபாய் வழப்போகுது. ஸோ அதேமாரி ரேஷன் கார்டில் 1000 ரூபாய் கொடுக்க பாருங்க. ஸோ டோட்டலாக 2000 பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போது. கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டதுக்கு எனக்கு தமிழக அரசு 1000 ரூபாய் இந்த பொங்கலுக்கு அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் உங்களுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இது பற்றி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.